ஏங்க நாளைக்கு லீவ் இருந்தா எங்கேயாவது வெளியே போய் கிளம்பலாமா? போலாம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, அப்படியே மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டு கிளம்பலாம். எங்கேயாவது வெளியே போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஞாயிற்றுக்கிழமை கூட உங்களுக்கு ரெஸ்ட் தர மாட்டீங்க. ஏன்பா? வாங்கம்மா. ஏங்கம்மா, ஏதாவது சொல்லணுங்களா? ஆமாப்பா, நாளைக்கு அக்காவும் மச்சானும் வரேன்னு சொன்னாங்க. அதனால நாளைக்கு நேரமாவே காலையில வர சொல்லிட்டேன். டிஃபனுக்கும் ஏதாவது எடுத்துட்டு வந்துடும். காலையில மத்தியானம் சாப்பிட்றதுக்கும் நல்லதா எடுத்துட்டு வா. அக்காவும் மச்சானுக்கும் மீன்னா ரொம்ப பிடிக்கும். காலையில மீன் குழம்பு வச்சுக்கலாம். மத்தியானம் சிக்கனோ மட்டனோ எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. நேரமா கொடுத்தீங்கன்னா அவ 5 மணி 6 மணிக்கெல்லாம் செஞ்சு முடிப்பா. என்னது 5 மணி 6 மணிக்கு செஞ்சு முடிக்கணுமா? சரிங்கம்மா. காலையில நேரமா எந்திரி சரியா? ஞாயிற்றுக்கிழமை தான் இழுத்து பத்தி தூங்கலான்னு தூங்கிட்டு இருக்காத. வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்கன்னு தெரிஞ்சா நம்ம தான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். சரிங்க அத்தை. அது வந்து வனஜா. தெரியும். நாளைக்கு உங்க அக்காவும் மச்சானும் வராங்க. அதனால நாளைக்கு எங்கேயும் போக முடியாது. அப்படிதானே? ஏன் உங்க வாயில என்ன இருக்குது? நாளைக்கு காலையில நானும் வனஜா வெளியே போறேன்னு சொல்லலாம் நினைச்சீங்களா? அது ஒண்ணு இல்ல. அம்மா வீடு அக்கா தங்கச்சின்னு வந்தா ஆம்பளை வாயவே திறக்க மாட்டீங்களே. இதே பொண்டாட்டி மட்டும் பேசணும்னா வாய் 7 மணி கிளியும். சரி விடுடி, அதுக்காக வரவங்கள வரவேண்டாம் சொல்ல முடியும்? ஆமா, இதே எங்க வீட்ல இருந்து வராங்கன்னு தெரிஞ்சா எங்கயாவது ஃபங்க்ஷன் போகாம இருக்கீங்களோ? அது ஒண்ணு இல்ல. ஏன் நம்ம விசேஷத்துக்கு போறோம் தெரியும், உடனே அங்க வராட்டி என்னன்னு உங்க அம்மாவும் சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுக்கும் சரி தலையாட்டி தான் நிப்பீங்க. எப்பதான் நீங்க பொண்டாட்டிகளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியல.